ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி கிராஃப்ட் என்ன அப்படின்னா, ஃபுல்லாக வேஸ்ட்டு திங்ஸ் தான். நம்ம தேவையில்லாமல் தூக்கி போடுவோம் இல்லையா, ஸோ அதுதான். இது உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம வத்தல் இருக்குது இல்லையா, மிளகாய் வத்தல், அதில் இருக்கிற அந்த காம்பு, ஓகேவா, அதை நான் கலெக்ட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா, நம்ம முருங்கைக்காய் இருக்குல்ல, முருங்கைக்காய் நம்ம கட் பண்ணும்போது கிடைக்கும் இல்லையா தோல், அதுதான். அப்புறமா கொஞ்சம் ஆரஞ்சு சீட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன், ஓகேவா. இப்போது முருங்கைக்காய் தோல் வந்து நான் நல்லா க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா. நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போது வத்தல் காம்பை நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஈஸியாக எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம், நிறைய இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணோன்னா, இப்படி எதுலையாவது ஒரு பாத்திரத்துலையோ இல்லைன்னா எதுலையாவது உங்களுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் போட்டு பெயிண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. மிக்ஸ் பண்ணி காய வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு லேட் ஆகும் இல்லையா, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சீட்ஸே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன், ஓகே. இது வந்து அந்த அளவுக்கு பெயிண்ட் அதில் அப்ளை ஆகலை, நம்ம பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலும் ஓகே தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துலாம். ஹாட் க்ளூ எடுத்து இந்த மிளகாய் காம்பு இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஒவ்வொரு சீட்ஸாக எடுத்து நம்ம ஃபுல்லாக வைக்க போகிறோம் ரவுண்ட் ஷேப்பில். அதில் நம்ம ஒட்டிட்டோன்னா கிராஃப்ட் நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ எவ்வளோ ஒட்ட முடியுதோ அவ்வளோ ஒட்டுங்க. ஏன்னா ஒரு காம்பு வந்து பெருசாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இல்லையா. எவ்வளோ உங்களால் அதில் ஸ்டிக் பண்ண முடியுதோ அவ்வளோ ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஹாட் க்ளூனால் ஈஸியாக ஸ்டிக் பண்ண முடியும். ஃபெவிகால்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹாட் க்ளூ பெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன், ஓகே. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பெட்டல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி நம்ம எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். ஸோ இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப ஈஸி தான், ரொம்ப அழகான கிராஃப்ட்டு, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம வீட்டையே அழகான ஒரு லுக்கில் நமக்கு மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான கிராஃப்ட். ஓகே, இப்போ எல்லா பூவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பெயிண்ட் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, அதனால் லைட்டாக இன்னும் கொஞ்சம் மேலே பிங்க் கலர் எடுத்து நான் இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். பேப்பர் ஸ்டிக் நமக்கு தேவைப்படும், ஃப்ளோரல் டேப்பும் நமக்கு தேவைப்படும். நான் ஒரு பஞ்சஸ் ரெடி பண்ண போகிறேன். இப்படி ஒவ்வொரு ஃப்ளவராக நான் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன் இந்த பேப்பர் ஸ்டிக்கில். சிம்பிளாக தான் இருக்கும் இந்த கிராஃப்ட்டு. ஸோ இது பாதி அளவு நான் வந்து இந்த ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எல்லா ஸ்டிக்ஸ்லேயும் ஃப்ளோரல் டேப் சுற்றி எடுக்க போகிறேன். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் இந்த டைமில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வேறு ஏதாவது திங்ஸில் உங்களுக்கு கிராஃப்ட் பண்ணணுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ளோரல் டேப்பு சுற்றும் போது மட்டும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அந்த கம்பு எல்லாம். நம்ம ஏற்கனவே பெயிண்ட் வேறு பண்ணியிருக்கோமா, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகலாம் இருக்காது. நம்ம நார்மலாக கிராஃப்ட் கம்பி அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வளைஞ்சு கொடுக்கும், ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. அதனால கொஞ்சம் டைட்டாக நம்ம பிடிச்சிக்கணும், கை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் எல்லா ஃப்ளவர்ஸையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். மேலே வந்து நான் வார்னிஷ் அப்ளை பண்ணியிருக்கேன், அதனால தான் நமக்கு ஒரு அழகான ஒரு ஷைனிங் லுக் கொடுக்குது. ஸோ வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற நம்ம திங்ஸ் வச்சு நம்ம அழகான ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் பஞ்சஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் பண்ண கிராஃப்ட்லேயே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிராஃப்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நம்ம அந்த இடத்தையே செம்மையாக சூப்பராக ஆக்கிரும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் பக்கத்தில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் ஃப்ளவர்ஸ் எல்லாம். ஸோ நம்ம கடையில் போய் நம்ம ஷாப் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளாக வச்சு நம்மளே பண்ணும்போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டும் இது மாதிரி தான் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஓகேவா. பாய்.